ஹாய் ஹான் பலர் இப்படிக்கு இந்த வீடியோ பற்றி பார்க்க மாட்டேன். போர்ட்ஸ் டெலிமின்சஸ் மன்கோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். பைக் உள்ள எபிசோட் நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் இப்போ பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ உங்களுக்கு இந்த எபிசோட் தெளிவாக புரியணும்பா. வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்மளோட டோர்மெண்ட் தான் கதறி கதறி அழுதுட்டு இருப்பார். என்னைய விட்டுட்டு போய்த்தீங்களே கமலியா மேடம், என்னைய தனியாக விட்டுட்டு போய்த்தீங்களே அப்படின்ற மாதிரி டோர்மெண்ட் அழுதுட்டு இருப்பார். நம்ம ஹீரோயின் பாப்பா உனைய விட்டுட்டு போய்த்தனா நீ என்ன பாபா பிள்ளையாட காத்திட்டு இருக்கியா, நீ ஒரு பேபி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டுட்டிப்பா. உன்னைய விட்டுட்டு போனால் நீ தனியாக சமாளிச்சிருவான்னு விட்டு நான் விட்டுட்டு வந்தேன். நான் ஒரு அவசர வேலையாக வந்தேன், அதால் உன்னையெல்லாம் மறந்துட்டேன் நான் அப்படின்றைக்கல. என்னைய மறந்துட்டீங்களா கமலியா மேடம் நீங்கள் அப்படின்ற மாதிரி வாயோடாம காத்துட்டீப்பார் டோர்மெண்ட். அலாத அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கல. இல்லை என்ன இருந்தாலும் நீங்கள் என்னைய விட்டுட்டு வந்துருக்கேப்பரா, இது ரொம்ப டூ மேட்ச் அப்படின்ற மாதிரி நம்மளோட டோர்மெண்ட் கத்துட்டேப்பார். நம்மளோட கிங் கூட அங்கே ஓடி வரும். நம்ம ஹீரோன்ட்ட ஓடி வந்து நம்ம ஹீரோனில் பாஞ்சிடும். கிங்கு நம்ம ஹீரோனை தேடி டெலிபோர்ட்டாகவே இங்கே வந்துட்டு போகல. அப்போ நம்ம ஹீரோயின் சிரிச்சுட்டே சொல்லிட்டேப்பா. கிங்கு இங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிங்குக்கு தலாகி கொடுத்துட்டேப்பா. அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே பாப்பா திரும்பி பார்த்தா அங்கெல்லாம் புகஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அங்கே ஒரு ஆள் குறுகுருண்டு பார்த்துட்டு கிங்கா அதை இப்போ பூனிக்கு அப்படின்ற மாதிரி ஆள் பயந்து வைத்துருவார். அப்போ என்னையை மட்டும் தனியாக விட்டு போட்டு நீங்கள் வைத்தீங்களே அப்படின்ற மாதிரி கத்திரிச்சிங்களே நம்ம ஹீரோயின் கிங்கை பாப்பா. கிங் வந்து டெலிபோர்ட் ஆகி வந்துட்டுப்பா, என்னை தேடி வந்துட்டு நான் என்னத்தை செய்ய அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டேப்பா. என்னையை விட்டுட்டு போய்த்தீங்களே நீங்கள் அப்படின்ற மாதிரி டோர்மனா ஒரே அழுதே புலம்பையா இருக்கிங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அதெல்லாம் பார்க்காம நம்ம ஹீரோயின் நம்ம கிங்கை பாப்பா. கிங் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் டயர்டாகினமே தான் இருக்கு. நம்ம ஹீரோன்ட்ட வந்தோடனே கொஞ்சம் சிரிச்சிக்கிட்டு அது ஏன்டா பெரிய ஸ்பெல் ஒன்று பயன்படுத்திச்சு, மேஜிக்கை பயன்படுத்தி நம்மளோட கிங் பெருத்துருச்சிங்க. நம்ம போன எபிசோடில் பார்த்துருந்தா தெரிஞ்சிங்க. அப்போ நம்ம ஹீரோயின் கிங்கை தடாகி கொடுத்துக்கிட்டு இருக்கா. கிங்கு ஒரு மாதிரி க்யூட்டாக கத்திக்கிட்டு இருக்கு நம்ம ஹீரோன்ட்ட மடிக்கில் இருந்துட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் பாப்பா கிங் வராதிர சக்தியெல்லாம் பயன்படுத்த கற்றுக்கிட்டு இப்போ ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டு போல கிங். அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு டோர்மன் அங்கேருந்து கத்திட்டு நீங்கள் எப்படி அங்கே போனீங்க கமலியா மேடம், என்னைய ஒரு வார்த்தை சொல்லியிருந்தான் நானும் ஓடோடி வந்திருப்பேன் உங்களோட பின்னலே அப்படின்ற மாதிரி நம்ம டோர்மன் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டுப்பா. இல்லைப்பா நீ அங்கேயே இருந்துக்க, நீ வராத நல்லா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லி விட்டுருவா. டோர்மனை தூக்கி வர போயிடுறான். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவா நீ அங்கேருந்து பொழைச்சிக்கலுவாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுவா. டோர்மனுக்கா தூக்கி வாரி போட்டுரு, கமலியா மேடம் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி டோர்மன் சரியாக கத்திக்கிட்டு இருப்பார். கதறிக்கிட்டு இருக்கல நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கட்டுக்கல. பட் நம்ம ஹீரோயின் ஜெயில எழுப்பிட்டு வந்துடுவா. எழுப்பிட்டு வந்து நம்ம ஹீரோயின் ஜோசித்து பார்த்துக்கிட்டு இருப்பா. நம்ம ஜெயினரை பற்றி ஜோசிட்டு இருப்பா. ஜெயினர் நம்ம ஹீரோனை கூட்டிக்கிட்டு இந்த டெலிபோர்டேஷன் ஸ்பெல்லை பயன்படுத்தி வந்திருப்பாங்க. அந்த மேஜிக் டவரில் வச்சு ஜெயினர் அங்கேருந்து கிளம்பியிருப்பா. நம்ம ஹீரோயின் அப்படியே சொர்பல் ஃபேமிலிக்கு வந்திருப்பா. ஜெயினர் இப்போ என்ன செய்கிறானே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இப்போ ஜெயினருக்கு கொடுக்க வேண்டிய கணக்கெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினச்சி பார்த்துக்கிட்டு பார்த்தான். ஆனால் கொஞ்சம் நம்ம ஹீரோனுக்கு கவலையாக அவங்க இருந்துச்சு. நம்ம டைவை விட்டு வந்துட்டோமே, அவன் ரொம்ப சின்னப்படியே அவன் என்ன செய்ய போகிறேன்னு அவன் ராயல் அகாடமி போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தான். என்ன விளக்கமே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் டைவை பற்றியும் கவலைப்பட்டுவிட்டு சே எல்லாம் அங்கே நல்லபடியாக இருப்பாங்கன்னு நம்புவோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினைச்சி விடுவோம். நம்மளோட எக்ஸ்ட்ராவை பற்றி யோசிச்சுக்கிட்டே கிங்குக்கு தடாய் கொடுத்துட்டு அவரும் ராகத்தை தூக்கிக்கிட்டு இருப்பார். அப்போ நம்ம ஹீரோயின் எக்ஸ்ட்ரா நினைப்பா. எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஹீரோயின் திடீர்னு காணாமல் போனதுலேருந்து அவர் ரொம்ப கவலைப்பட்டிப்பாரு கோப்பட்டிப்பாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினைக்கிப்பா. என்ன அந்த மேஜிக் டவர் திடீர்னு மாதிரி கொலாப்ஸ் ஆகிட்டு அதுக்கு பின்னால் நம்மளோட ஃபேபிள் எம்பேரில் இருந்து யாராச்சும் ஒரு ஆள் இப்படி பண்ணிப்பாங்கன்னு நம்ம ஹீரோனுக்கு ஒரு டவுட்டாகவே இருந்துச்சிங்க. ஏன்னா யாராச்சும் ஒரு அசாசினை விட்டுனாலும் அந்த ஸ்பெல்லை பிரேக் பண்ண வச்சுப்பாங்கன்னு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருந்துப்பா. இது பின்னாலேலாம் அந்த ராணியா அவக்கு பின்னால் யார் இருந்தானே அவன் தான் இருப்பான்னு நம்ம ஹீரோனுக்கு ஒரு சந்தேகமாக இருக்கு. எல்லாத்துக்கு பின்னாலேயும் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். அவன் யாருன்னு கண்டுபிடிச்சேன்டா நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி கடுப்படையே சொல்லிக்கிட்டு இருப்பா. அந்த மேஜிக் ஸ்பெல் பிரேக் ஆகிறதுக்கு காரணமாக அவனை தான் இருந்திருப்பாங்க. ஆனால் நம்மளோட ரவி எப்படியோ டெலிபோர்ட்டாகி தப்பிச்சிருப்பான். அதெல்லாம் பற்றி நம்ம ஹீரோயின் ஜோசித்து பார்த்துட்டுப்பா. யார் அந்த மாஸ்டர் மைண்ட் ஏரியா பின்னால் இருந்து இதுக்கெல்லாம் வேலை பார்க்குறவன் ரொம்ப பெரிய ஆளாக தான் இருப்பான்னு நம்ம ஹீரோயின் நினச்சி பார்த்துட்டு இருக்கியா. அப்படியோ கட் பண்ணால் இங்கெல்லாம் ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கான் போன வேலை என்ன எல்லாம் நடந்து முடிஞ்சிட்டு அப்படின்ற மாதிரி அவன் கேட்டுட்டு கேட்கல. அவன் சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள எல்லாம் ஸ்மூத்தாக பேத்துட்டு இருந்தீங்கன்னு எல்லாம் உங்களோட கருணை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். நீங்கள் சொன்ன இடத்துல அந்த கிறிஸ்டல் ஒன்று இருந்தீங்க, அதை நான் பாயிண்ட் பண்ணி கண்டுபிடிக்கிட்டேன். உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுக்கேரியா, ஆனால் நீங்கள் முன்கூட்டி காணிக்கிறது ரொம்ப நல்ல திறன் உங்களோட அப்படின்ற மாதிரி அவன் பாராட்டிட்டு கேட்கல. என்னைக்கு தெரியாமல் இருக்குமா அப்படின்ற மாதிரி அவன் சிரிச்சிட்டு இருக்கான். கக்கப்போன்னு ஒரு மாதிரி பயங்கரமாக சிரிச்சிட்டு அவன் முன்னால் பார்த்தா ராணியாவுக்கு பின்னால் இருந்த அந்த கைக்கூலி அவன் தான் நின்றுக்கிட்டு இருக்கான். அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் இதை நான் உங்களுக்காக எடுத்து வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் கொடுத்துட்டு ஒரு கிறிஸ்டலை நீங்கள் சொன்ன இடத்துல இருந்தீங்கன்னு சொல்லி கொடுக்கல. அவன் பாராட்டிக்கிட்டு இருக்கான். பரவாயில்லையே ஒரு வேலையாச்சு உருப்படியை செஞ்சுட்டு அப்படின்ற மாதிரி பாராட்டிட்டு கேட்கல. உங்களுக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேன் அவன் அப்படின்ற மாதிரி ஐஸ் வச்சுட்டு இருக்கேன். அவரை சிரிச்சிட்டு இருக்கிறாங்களே அந்த மாஸ்டர் மைண்ட் சிரிச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த நம்மளோட பிளான் சக்ஸஸ் அப்போன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. அவன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமாங்க இதுக்கு பின்னால் எந்த இதுவும் நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. எந்த தப்பு நடந்துறப்பார் அப்படின்ற மாதிரி இவன் ஒரு மாதிரி மிரட்டுறேட்டான் சொல்லிக்கிட்டு இருப்பான். அவன் சொல்லிட்டு ரெண்டு பேரை சொல்லிடிப்பான் ஃபஸ்ட்டு சன் செகண்ட் சன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். அந்த ஃபஸ்ட்டு சன்னுக்கு மேலே
அறியறதுக்கு மேலே அவனுக்கு ஆர்வமே வரப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த செகண்ட் சன் என்ன செஞ்சிட்டாலே அவனை பற்றியெல்லாம் கவலை இல்லை அப்படின்ற மாதிரி யாரைய மீன் பண்ணி சொல்லிவிட்டு நம்மளோட அந்த டிவைன் ப்ரொடக்ஷன்ற அந்த வாழை பற்றி பேசிகிட்டு இருக்கான். அந்த மார்ஸ் கண்டுபிடிக்கிப்பான் அந்த வால், அதை பற்றி பேசிட்டு இருக்கான். அந்த வால் நம்மளோட கைக்கு வரணும் அப்படின்ற மாதிரி அந்த வாளுக்கு மேலே ஏதோ ஒரு ஆர்வம் காட்டிட்டு இருக்கான் அந்த மாஸ்டர் மைண்ட். அப்போ அந்த வாழை கண்டுபிடிக்க அதை எப்படினாலும் எடுக்கணும், அதுக்கு ஒரு பிளானை தீட்டு அப்படின்ற மாதிரி பிளான் தீட்டிக்கிட்டு இருக்கான். அடுத்து நம்ம ஹீரோனுக்கு ஏதோ ஒரு வேலை வரப்பறிக்கி போல. அப்போ அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் கண்டிப்பாக மாஸ்டர் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். நீங்கள் எதை பற்றி கவலைப்படாங்க, அந்த விஷயத்தை நைட்டை விட்ருங்க, நான் பார்த்துக்கிள்றேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நீங்கள் ஓய்வெடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். அவன் சொல்லிட்டு மேலேருந்து பார்த்துக்கலையா நீ, ஏதாச்சும் ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அடுத்தே நடக்கிறதே வேறு அப்படின்ற மாதிரி அவன் ஒரு மாதிரி கோமா சொல்லிக்கிட்டு இருக்கான். மிரட்டுறேடமே அவனை பார்த்தாலே இவனுக்கு பயமாக இருக்கு. அப்போ அவன் சொல்லிட்டு அந்த பிளான் மட்டும் சக்ஸஸ் ஆகினிக்கின்ற தடுத்து நிறுத்த யாராலையும் முடியாது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்று போட்டுக்கிட்டு இருக்கான். அவள் எல்லாம் சேர்ந்து நம்ம போட்ட பிளான்லேருந்து அதில் ஒரு காயின் வீணாவினாலும் அடுத்த பிளானே சொதப்பிடுங்க. புரியுதுகண்ணா உனக்கு, எல்லாத்தையும் உன்னோட கையில் ஒப்படைக்கிறேன், இதான் உனக்கு தர லாஸ்ட்டு இது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு எனக்கு புரியுது இதை நான் கட்டாயம் செஞ்சு முடிப்பேன், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாங்கன்ட்டு ஒரு மாதிரி அவனுக்கு ஐஸ் வச்சிரமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு மாதிரி அவன் மேலே பார்க்குறான், பார்த்தாங்க அவன் சிரிச்சிட்டு வில்லத்தன மாதிரி அவன்ற பேச காட்டுறாங்க. இவன் தான் வந்து லார்டு ஆல்பிடோ அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். கட் பண்ணா இங்கெல்லாம் காட்டிருக்காங்க நம்ம ஹீரோயின்ற ஸ்கூல்லாம். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ற ஸ்கூல்லாம் காட்டுறாங்க. ஸ்கூலில் 2 பேர் பேசிட்டு வர சவுண்டு கேட்டுட்டு இருக்கு. அந்த மேஜிக் டவரை பற்றி நீ கேள்விப்பட்டியா அப்படின்ற மாதிரி 2 ஸ்டூடெண்ட் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அங்கே நிறைய மெஜிஷியன்லாம் இறந்து கிடந்துருக்காங்க. அந்த டவர் கொலாப்ஸ் ஆன விஷயத்தை பற்றி ஆகி பின்னால் உள்ள கல்பிரட் இன்னும் கண்டுபிடிக்கல அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு வந்துட்டு இருக்கல. திடீர்னு மாதிரி முன்னால் வர ஒரு ஆளை பார்க்குறாங்க. அவங்க 2 பேரும் பார்த்து போட்டு ஷாக்காயிடுறாங்க. இவன் இந்த நபரை பற்றி உனக்கு தெரியுதுன்னு அப்படின்னு நம்ம 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. வர ரொம்ப மாறிக்கிட்டு வரான் அப்படின்னு நம்ம நம்மளோட ஆர்சினை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஆர்சின் இப்போ வர மாறி வந்துக்கிட்டு இருக்கான். அவன் இருந்த கேரக்டர் மாதிரி இப்போ இல்லை அப்படின்ன மாதிரி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காள். அவன் வர இப்போ ரொம்ப மாறிட்டு வரான். அவன் எப்படி இருந்தாங்கடா ஆடிஷன் பண்ணிக்கிட்டு இருந்தான், ஆனால் இப்போ அப்படியெல்லாம் இல்லை, அவன் ரொம்ப மாறிட்டாங்கண்ணா அப்படின்ற மாதிரி அந்த கேர்ள்ஸ் 2 பேசிட்டு வந்துட்டு. அப்போ ஆர்சியன் எப்படி இருந்தான்னு நினச்சி பார்க்குறது எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு அடிச்சிக்கிட்டு ஆர்சியன்றா கண்ணில் யார் பார்த்தாலும் அவன் போய்த்து எல்லாரோடையும் வம்பு இழுத்துக்கிட்டு இருப்பான். அவன்ற கண்ணை யாராச்சும் பார்த்தாங்க சரி அவனுக்கு கோவம் வந்துருங்க, அதுக்கு போகிற எல்லாரையும் போட்டு துவைச்சி எடுத்து போட்டுருவான் அப்படின்ற மாதிரி அந்த 2 கேர்ள்ஸையும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை, பாஸ்ட்டில் எப்படி இருந்தானோ அதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிட்டாங்க ஆள் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம ஹீரோனோட காலில் எதையோ ஒன்று மாட்டி விட்டுட்டு இருந்திப்பான். டிவைன் பீஸ்டில் இருந்து செஞ்ச அந்த ப்ரொடக்ஷன் அந்த இதை மாட்டி விட்டுட்டு இருந்திப்பான். போன எபிசோடில் நம்ம ஹீரோயின் கிரேசியாக பேர் முந்தி மாட்டி விட்டுருப்பாங்க. அதெல்லாம் அங்கே உள்ள நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. இவ்வளோ பயங்கரமான ஆள் கமலியோட காலை பிடிக்கிறான் அப்படின்ற மாதிரியா ரூமர்ஸ்லாம் பரவ ஆரம்பிச்சிருக்கீங்க. அவன் செஞ்ச ஹரியத்தை நிறைய பேர் அங்கே உள்ள சுற்றி இருந்தாக்கெல்லாம் பார்த்துருப்பாங்க. அப்போ ஆர்சியன் சிரிச்சிருப்பாங்க. அதை பார்த்தோன்னே அங்கே உள்ள எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டுருச்சு. இவன்லாம் சிரிப்பானா இவன் அப்படின்ற மாதிரி அங்கே உள்ளாக்கெல்லாம் நிறைய ரூமர்ஸ்லாம் பேசியிருப்பாங்க. இந்த கேரக்டருக்கு வந்து இன்னொரு ஃபேஸ் இருக்கு, அதை கமலியாக்கிட்ட மட்டும்தான் காட்டுறான் அந்தாள் அப்படின்ற மாதிரி அங்கே உள்ளாக்கெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. நம்மளோட ஆர்சியனை பற்றி நிறைய ரூமர்ஸ்லாம் பரவ ஆரம்பிச்சிச்சு இப்போ கொஞ்ச நாள் கூடி. பாத்தியா அவன் இப்போ ரொம்ப நல்லவனாக மாறிட்டு வராங்க, எனக்கு அவனை பார்த்தாலே ரொம்ப பிடிச்சிருக்கி அப்படின்ற மாதிரி அங்கே உள்ள பக்கத்தில் உள்ள பொம்பளை சிலைகளே ஆமாம் அவன் ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டான், அவன் நல்லவன் அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கல. திடீர்னு மாதிரி ஆர்சியனில் ஒருத்தன் வந்து இடிச்சிடுறான். இடிச்சோடனே ஆர்சினுக்கு கோவம் வந்துட்டு யாரா நீ அப்படின்ற மாதிரி ஆர்சின் கையில் பிடிச்சி அவனை தூக்கிடுறாங்க. என்ன பண்ணுறே பாரோட அப்படின்ற மாதிரி ஆர்சின் அவனை பிடிச்சி தூக்கிட்டு இருக்கலாம். அந்த கேர்ள்ஸ் பின்னால் வந்து பேசிட்டு இருந்தாங்க, அவங்களும் தூக்கி வரி போட்டுரும். இப்போ காண இவனை பற்றி 4 வார்த்தை நல்லையா பேசினவங்க, அதுக்கடையிலேயே வேலையை காட்டிட்டானு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதோட அப்போ ஆர்சின் கோவமாக பிடிச்சி எவ்வளோ தைரியம் இருந்தா அப்படின்னு சொல்லிக்கல, இவன் சேஞ்ச் ஆக மாட்டாங்க பண்ணி என்ன சொல்லிக்கிட்டு இருந்தா இவன் ரொம்ப கைன்னு காட்டட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கல. இல்லைப்பா நான் வாபஸ் வாங்கிட்டு என்னது அப்படின்ற மாதிரி அந்த 2 கேர்ள்ஸையும் மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஆர்சின் கட்டும் கோவத்துக்குள்ளாய் என்னையில இடிப்பியா நீ அப்படின்ற மாதிரி ஆர்சியன் பிரச்சனை பண்ண போறான். அவனோட அந்த 2 கேர்ள்ஸுக்கா பேசே இருந்துறியா என்னத்தை சொல்கிறேன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்திப்பாங்க. அப்போ ஆர்சியன் மிரட்டிக்கிட்டு இருந்திப்பான். அவனை எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையில் வந்து மோதுவா, என்னோட வேணுட்டு பிரச்சனை பண்ணுறதுக்கே நீ வந்தியா அப்படின்ற மாதிரி ஆர்சியன் அவனை போட்டு மிரட்டிக்கிட்டே இருப்பான். அவன் இல்லை என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி என்னை விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சிட்டு இருப்பான். ஆர்சியன் விடுற மாதிரி இல்லை, என்ன சொன்னேன்னு கேட்டுட்டு அங்கே ஒரு சவுண்டு, என்ன நீ பிரச்சனையாக பண்ண போகிற அப்படின்ற மாதிரி நம்மளோட பெட்ரோ அந்த இடத்துல என்ட்ரியை போட்டு விட்றான். பெட்ரோ என்ட்ரியை போட்டு சொல்லிட்டு இருப்பான், கம்மியாக கொடுத்த வாக்க மீறையாமா போகிறா நீ அப்படின்ற மாதிரி நம்ம ஆர்சியனை பற்றி கேட்டுட்டு பெட்ரோ. அப்போ ஆர்சியன் பார்ப்பான் கமலியாக கொடுத்த வாக்கா அப்படின்ற மாதிரி. அப்பா ஞாபகம் பாரு ஆளுக்கு கமலியாட்ட சத்தியம் செஞ்சு கொடுத்திப்பான், எந்த பிரச்சனையும் போக மாட்டேன். அப்போ உடனே கையை விட்டுருவோம், அங்கே தூக்கி வரி போட்டுருவோம். என்ன இவன் கமலியாண்ட ஒரு வார்த்தை சொன்னதுக்கே ஆளை விட்டாங்க இவன் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்கூலில் இருந்தாக்கள்லாம் தூக்கி வாரி போட்டுரு. எல்லோரும் வாய்ப்புலந்து பார்த்துட்டு இருப்பாங்க, இவன் நான் ஓலோ பஃபியமாக நடந்துக்கல்றான் கமலியோட பேரை கேட்ட உடனே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு இதாக இருந்துச்சு. அவன் விட்டுருவான் பொழைச்சி போடா அப்படின்ற மாதிரி. அவன் என்னை விட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி அங்கேருந்து தலை தெரிஞ்ச ஓடிப்பாங்க. ஆர்சியன் பார்த்துட்டு இருப்பாங்க,
ஓடுறா ஓடு கமலேசன் ஒரு வார்த்தைக்காக உன்னை விட்றேன் அப்படின்ற மாதிரி ஆர்சியன் பார்த்துட்டு இருப்பான். இப்போ திடீர்னு மாதிரி ஹலோன்னு ஒரு வாய்ஸ் ஒன்று கேட்குங்க. நம்ம ஹீரோயின் என்ட்ரியை போட்டுருப்பேன். நம்ம ஹீரோயின் என்ட்ரியை போட்டு உடனே ஆர்சியன் பார்ப்பான் கம்மிலியா அப்படின்ற மாதிரி. நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா, உன்னை பார்த்து ரொம்ப நாளா ஆர்சியன் எந்த பிரச்சனையும் பண்ணலை போலன்றைக்கல. ஆர்சியனுக்கு பார்ப்பான் கம்மிலியா எப்போ வந்த அப்படின்ற மாதிரி. ஆர்சியனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதிர்ச்சியாகவும் பார்த்துட்டு இருப்பான், இவ எப்படி திடீர்னு மாதிரி இங்கே வந்த அப்படின்ற மாதிரி. நம்ம ஹீரோயின் சொல்லுவா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க காய்ஸ் அப்படின்ற மாதிரி. நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருப்பா அவங்க 2 பேரையும் பார்த்து. அப்போ நம்ம பெற்றவங்க ஆர்சியன் கிட்ட வந்துடுவாங்க. அப்போ ஆர்சியன் சொல்லிட்டு இருப்பாங்க, நீ எப்போ வந்த கம்மிலியா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. நம்ம ஹீரோயின் சொல்லிட்டுப்பா, அதுவா நான் எஸ்டர்டே வந்துட்டேன்ப்பா, நான் இங்கே உன்னைய காண்டாக்ட் பண்ண தான் இருந்தேன், எனக்கு கொஞ்சம் விஷயம் இருந்ததில் காண்டாக்ட் பண்ணலை, அவன்கிட்ட சொல்லாததுக்கு சாரி அப்படின்னு நம்ம ஹீரோயின் கட்டிச்சிக்கலாம். ஆர்சியன் சொல்லிப்பான், பரவாயில்லையே உண்மையிலே எதிர்பார்க்கல நினைக்கல. நம்ம ஹீரோயின் சொல்லுவா, நீ எந்த பிரச்சனைக்கும் போகாமல் இருந்துச்சாவில் அப்படின்னு மாதிரி. நம்ம ஹீரோயின் ஆர்சியனை பார்த்து கேட்டுட்டிப்பா. அவனு ஆமாம் நான் எந்த பிரச்சனையும் போகலை, நான் அழகாத்தான் இருக்கேன், எந்த பிரச்சனையும் போகாமல் வேண்டாம் சுற்றி விழாக்கள்கிட்ட கேட்டு பரண்டைக்கல. நம்ம ஹீரோயின் பரவாயில்ல நல்ல வேலை பார்த்துருக்கேன் ஆர்சியன் அப்படின்னு மாதிரி. நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இப்போ அவனு ஆமாம் நீ சொன்ன வாக்க காப்பாற்றிட்டு ஆர்சியன் அப்படின்னு மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயின் ஆர்சியன்ற தலையில் திலாவலாண்டு போவா. அவனோட தலையில் திலாவி அவனுக்கு நன்றி சொல்லலை. நம்ம ஹீரோயின் தலையிட்ட போவா, கையை கொண்டுட்டு போவைக்கலையே. கமலி எப்படி இருக்கா அப்படின்ன மாதிரி. அங்கே ஒரு வாய்ஸ், என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ன மாதிரி. நம்மளோட பெட்ரோ என்ட்ரியை போட்டுருவா. நம்ம ஆர்சியனுக்கா செல்லி வேலை இல்லை. நம்ம ஹீரோன்ட்ட பெட்ரோ பேசுகிறத பார்த்தோன்னே ஆர்சியன் அங்கே பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆர்சியனுக்கு என்னடா குறுக்களை வந்து கடுத்து விட்டா அப்படின்ன பார்த்தா இருந்தீங்க ஆர்சியனுக்கு. அப்போ பெட்ரோ சொல்லிட்டு இருப்பாங்க, நான் உன்னை கன நாள் கழிச்சு பார்க்குறேன், எப்படிக்கா உடம்புல நல்லா பரவாயில்லையா அப்படின்ன மாதிரி. திடீர்னு மாதிரி ஸ்கூலுக்கெல்லாம் வந்துருக்கா அப்படின்ன மாதிரி பெட்ரோ கேட்டுட்டு கேட்கல. நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருப்பா, அது நான் பரவாயில்ல ஃபைன் தான் அப்படின்ன மாதிரி. நம்ம ஹீரோயின் சொல்லிவிட்டு, அது சரி லைலாவை நான் எல்லா இடமும் தேடி பார்த்துட்டேன், அவள் எங்கே லைலா இருக்கிற இடத்த என்னால் கண்டுபிடிக்கல, லைலா எங்கே இருப்பா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு கேட்கல. பெட்ரோ சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, லைலாவா அவள் வந்து இப்போ ரொம்ப கொஞ்சம் நாள் கூடி கிளாஸ் அட்டன் பண்ணுறதே இல்லை, எல்லா கிளாஸையும் ஸ்கிப் பண்ணிக்கிட்டு அந்த கஃபேல அவள் ரொம்ப நாளாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி. நம்ம ஹீரோனை பார்த்து ஆர்சியன் சொல்லுவான். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவா, லைலா கஃபேல வேலை பார்க்குறா, எப்போதுலேருந்து அவள் இப்படி மாறினா அப்படின்ற மாதிரி. நம்ம ஹீரோயின் யோசித்துக்கிட்டு இருப்பா, லைலாவை பற்றி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருப்பா. நம்ம ஹீரோயின் லைலா கிளாஸை ஸ்கிப் பண்ணி கேள்விப்பட்டோன்னே, ஆமாம் அவள் கொஞ்சம் நாள் கூட ஸ்கிப் பண்ணிக்கிட்டு இருக்கா, ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கா, ஃபுல்லாக கஃபேல யாரோ பிரச்சனை பண்ணுறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம பெட்ரோல் சொல்லிக்கல. கட் பண்ணா, அங்கே பார்த்தியா எப்படி நாசம் பண்ணி வச்சான், அவள் குப்பையெல்லாம் கொண்டு போய் தான் அந்த கஃபேக்கு முன்னால் கொட்டி வச்சான், அவள் யார் ஆக்கள் இந்த வேலையெல்லாம் பார்த்தாக்கள் இப்படி கேவலம் மாதிரி அந்த கஃபேட முன்னால் டோர் அப்படின்ற மாதிரி. அவங்க அவள் 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆமாம் இப்படியெல்லாம் செய்கிறதுக்கு எவ்வளோ தைரியம் வந்துருக்கு ஏறி, அந்த கஃபையை ரொம்ப கேவலமாக நடத்துகிறான் அவள் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. அங்கே உள்ளாக்கெல்லாம் கத்திடிப்பாங்க, எவ்வளோ அந்த சாக்கடை கழிவெல்லாம் கொண்டு வந்து அந்த கஃபேட முன்னால் கொட்டி வச்சுப்பா, அவள் இதெல்லாம் யார் க்ளீன் பண்ணுவா, அப்போ இதை தொட்டு குடி பார்க்க மாட்டேங்கும், இந்த கஃபே இதாலே லோஸ்ட்டாக போயிருக்கு, இதை இழுத்து மூடுற கட்டும் அப்படின்ற மாதிரி பேசிக்கல. நம்மளோட லைலா அங்கே வந்துருப்பா, எல்லோரும் மேனேஜர் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க நம்மளோட லைலாவை பார்த்து. நம்ம ஹீரோயின் இல்லாத டைமில் நம்மளோட லைலா அந்த கஃபையை எடுத்து நடத்திட்டு இருந்தீப்பா. அப்போ அந்த குப்பையெல்லாம் லைலா பார்த்துப்பிட்டு இது வழக்கமாக நடக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம லைலா அதெல்லாம் கண்டுக்கலாமா, அதை குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பார்க்குறாக்கெல்லாம் சொல்லுவாங்க, இந்த பொண்ணு என்ன அப்படி கேவலமாக அந்த குப்பையெல்லாம் க்ளீன் பண்ண பார்க்குறா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. லைலா யார் பேசுகிறதையும் கணக்கு எடுத்துக்க மாட்டா, தண்ணி எடுத்து தொட்டு தேய்ச்சி அந்த குப்பை அந்த சாக்கடையெல்லாம் க்ளீன் பண்ணிக்கல. மேனேஜர் லைலா அப்படின்ற மாதிரி எல்லோரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அங்கே உள்ளாக்கெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. அங்கே உள்ளாக்க நாங்களும் உதவி செய்கிறோம் அப்படின்ற மாதிரி எல்லோரும் சேர்ந்து அதை க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஆக்கள் யாருன்றே தெரியும் அந்த குப்பையெல்லாம் கொட்டுறவனல் அப்படின்ற மாதிரி நம்ம சீராக்கள் பேசிட்டு இருப்பாங்க. எப்போ பாரு வந்து நம்மளுக்கு வேலை வச்சுக்கிட்டே இருக்கானல் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. நம்ம லைலா யோசித்து பார்க்குறா. நம்மளோட ஹீரோயின்ற கில்ட் மேனேஜர்கிட்ட நம்ம லைலா பேசிகிட்டு இருந்தீப்பா, யாராக்கள்னு உங்களெல்லாம் கண்டுபிடிச்சே இல்லைமா இது அப்படின்ற மாதிரி நம்ம லைலா கேட்கல. அவன் சொல்லிட்டு இருந்தீப்பாங்க, இது யாராக்கள்ட்டு சரியா, நான் கம்மிலியாக அந்த கஃபையை நடத்த விட போகிறாண்டே எவனோ ஒருத்தன் திட்டம் போட்டு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த மேனேஜர் சொல்லிட்டு இருப்பாங்க. நான் கண்டுபிடிப்பேன் சூறாக இதுக்கு பின்னால் யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்ச கூட சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த மேனேஜர் நம்மளோட லைலா பார்த்து சொல்லிக்கல. லைலா சொல்லுவா, ரொம்ப நன்றி, கூடிய சீக்கிரம் அவனை பார்த்து கண்டுபிடிங்க, என்ன பிரச்சனை பார்ப்போங்க, இப்படியே விட்டுட்டு இருந்த அந்த கஃபே ரொம்ப லோஸ்ட் ஆயிருங்க நம்மளோட லைலா சொல்லிட்டு இருப்பேன். லைலாவை நம்பி நம்ம ஹீரோன் அந்த கஃபையை ஒப்படைச்சிட்டு போயிருக்கீங்க, அதெல்லாம் லைலா அவ்வளோ செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அந்த கஃபையை நான் வீணடிக்க விட மாட்டேன், என்னையே நம்பி கம்மலியாக ஒப்படைச்சிட்டு போயிருப்பா அப்படின்ற மாதிரி நம்மளோட மேனேஜர்கிட்ட சொல்லணும். நம்ம மேனேஜர் சொல்லிப்பார், ஓகே இதெல்லாம் நான் பார்த்துக்கல, நீங்கள் கவலைப்படாங்க, பின்னால் உள்ளாக்கள் யார் அந்த கல்பரேட்னு கண்டுபிடிக்கினாங்க அதெல்லாம் தீர்த்து வச்சுக்கிறேன், அந்த பிரச்சனை பண்ண வந்தவனுக்கு பின்னால் யார் இருக்கிறேன் சூரை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி லைலாவை ஆறுதல் படுத்தி அந்த மேனேஜர் அனுப்பிவிட்டிப்பான். அந்த பிரச்சனை முடிஞ்சிக்கன்னு கேட்டால் இல்லை, திரும்ப வந்து அவனால் திரும்ப பிரச்சனை பண்ணிட்டு இருப்பான். பிறகு ஆர்சியனுங்க மிரட்டி பார்த்துருப்பான், ஆனாலும் அவனால் கேட்டுருக்க மாட்டான். பிறகு அந்த குப்பையை அந்த கழிவெல்லாம் வந்து முன்னால் கொட்டிருப்பாள், அதெல்லாம் பற்றி லைலா சொல்லிக்கிட்டு இருப்பா. அவனுக்கு பிரச்சனை நிப்பாட்டுற மாதிரி இல்லைண்டைகள் அந்த மேனேஜர் சொல்லிட்டு வச்சான். பின்னால் இருக்கிற யார் நினைக்கி தெரிஞ்சிருச்சு, அவனால் வந்து இப்படி வேணுகிட்டே பிரச்சனை பண்ணுறான், அந்த கஃபையை இழுத்து மூடணும், அவனோட பிஸ்னஸ் அவனால் முன்னேற்றணும்னு பார்த்துட்டு இருக்கான். பின்னால் இருக்கிற ஆளை கண்டிப்பாக கண்டுபிடிச்சி அவனுக்கு தண்டனையை கொடுக்கணும் அந்த மேனேஜருக்கு அப்படின்ற மாதிரி அவன் பேசிகிட்டு இருக்கான். நான் சூறாக அதை கண்டுபிடிச்சி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிவிட்டு, லைலாவை நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம லைலா கிட்ட சொல்லியிருப்பேன். அதெல்லாம் பற்றி நம்ம லைலா யோசித்துக்கிட்டு அதெல்லாம் மோப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே உள்ள வேலை செய்கிறாக்கள்லாம் அதெல்லாம் மோப் பண்ணிக்கிட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவன் மட்டும் கையில்
கிடச்சான், இதில் கொட்டுறேன் வந்து என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்ற மாதிரி அவங்க வேலை சீராக்கெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அதில் உள்ள ஒரு பொண்ணு சொல்லிக்கிட்டு இருப்பா, என்ன செய்வோம்ட்டா நம்ம அவனோட பிஸ்னஸை கெடுக்கிற மாதிரி இந்த கழிவெல்லாம் கொண்டு போய் தான் அவனோட இதில் கொட்டணும்டைக்கல. ஆமாம் ஆமாம் என்ன சொல்கிறா, நான் சொல்கிறதும் சரியும் அவனோட பிஸ்னஸை கெடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. நம்மளோட பிஸ்னஸை மட்டும் அவனோட வந்து அந்த கஃபையெல்லாம் இல்லாதாக்குறானோ அவனோட பிஸ்னஸை கண்டிப்பாக கெடுக்கணும். எல்லா குப்பையும் ரெடி பண்ணி வச்சுக்க, நைட்டில் நம்ம போய் கொட்டி விட்ருவோம். அவனோட வந்து இங்கே கொட்டுறாங்களோ அதேமாரி நம்மளும் கொட்டி விட்ருவோம். பழிக்கு பழி எப்படி பிளான் அப்படின்ற மாதிரி அந்த 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அவனுக்கு ஆமாம் ஆமாம் நீ சொல்கிறது சரியா அப்படின்ற மாதிரி அவனு தலையாட்டிக்கிட்டு கேட்டுட்டு இருப்பான். நைட்டுக்கு ரெடி பண்ணி எல்லாத்தையும் பற்றி கொட்டுவோம் அப்படின்ற மாதிரி பேசிக்கல. லைலா சொல்லுவா, பழி வாங்குறே மாட்டேங்க எல்லாத்துக்கும் தீர்வாயிராதுப்பா, அதெல்லாம் செய்ய வேணாம் அப்படின்ற மாதிரி நம்ம லைலா சொல்லிக்கிட்டு இருப்பா. திடீர்னு மாதிரி ஒரு குரல், எல்லோரும் வெளியே என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு குரல் கேட்டோடனே நம்ம லைலா ஷாக்காயிருவா, நின்றுவா. யாருன்னு லைலாக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு இந்த குரல்னு விட்டாப்பா. நம்ம லைலா நினைக்கிப்பா அந்த பிரச்சனையை நான் இன்னும் தீர்க்கவே இல்லை அதுக்கடையிலே அப்படின்ற மாதிரி லைலா சொல்ல வந்திப்பா. அப்போ திடீர்னு மாதிரி நின்றுப்பா. அப்போ லைலா சொல்லிக்கிட்டு இருப்பா, இந்த குரல் எங்கேயே கேட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி லைலா திடீர்னு மாதிரி ஷாக்காயிருவா. இது கமலியாவா அப்படின்ற மாதிரி லைலா ஷாக்லேயே நம்ம திரும்பி பாப்பா. நம்ம ஹீரோன்ற குரல் எப்படிஞ்சே அவள் கிரேசி எம்பேர்லான்னு இருக்கா அப்படின்ற மாதிரி லைலாக்கு என்னென்னவோ தோண ஆரம்பிச்சு மண்டைக்குள்ள. ஏன்டா அவப்பா ஒரு பிரச்சனை இருந்தீப்பா. அப்போ நம்ம ஹீரோயின் தான் வந்துருப்பா. அப்போ நம்ம ஹீரோயின் வரைக்கிலே கேட்டுட்டு இருப்பா, காய்ஸ் என்ன செய்றீங்க வெளியே கஃபைக்கு உள்ளே விட்டு போட்டு வெளியில் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏதாச்சும் அலங்கரிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கல. அங்கே உள்ளக்கெல்லாம் ஷாக்காயிருவாங்க. அப்போ அங்கே மேனேஜர் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயின் தான் வந்துருப்பா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. லைலாக்கு ஒரு மாதிரி என்ன சொல்லணுறியா, கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. கம்மிலியா அப்படின்ற மாதிரி லைலா அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சு. இப்போ ஓடி வந்ததில் நம்ம ஹீரோயினை கட்டிப்பிடிச்சி உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி லைலா சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவா, கவலைப்பட நான் வந்துட்டேன் தானே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்போ நம்ம லைலா பச்சை பிள்ளையாட்டா அழுதுருப்பா. கமலியா உடைய நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அழுகைகள். நம்ம ஹீரோயின் கவலைப்பட நீப்பா. போன எபிசோடில் நம்ம ஹீரோயின் அழுதிப்பா, அந்த எபிசோடில் லைலா அழுகிறா. அப்போ நம்ம ஹீரோயின் கவலைப்படாத அந்த ஆறுதல் சொல்லிவிட்டு இதுக்கு பின்னால் யார் இருக்கிறேன்னு கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும், என்ன நடக்குது நம்மளோட கஃபேயில் எனக்கு ஒழுங்காக தெளிவாக சொல்லத்தையும் சொல்லு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா. அப்போ அவங்க 2 பேருக்கு ஒரு மாதிரி இது இருந்துச்சு, என்ன இது என்ன நடக்குது, இங்கே மேனேஜர் எப்படி திரும்ப வந்தாங்க அப்படின்ற மாதிரி அங்கே வேலை செய்கிறாக்கள் கொஞ்சம் குழப்பமாக இருந்துச்சு. பொம்பளை என்ன செய்ய போகிற அடுத்து அப்படின்ற மாதிரி எல்லோரும் குழம்ப பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அடுத்து என்ன நடக்குன்னு தெரியாது. நம்ம ஹீரோன்ற கப்பையில் வந்து குப்பையெல்லாம் கொட்டினாக்களுக்கு அடுத்து என்ன நடக்குன்ற எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம அடுத்த எபிசோட் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ண பார்க்குறேன். மறக்காம சேனலுக்கு அஜிம் புதுசாக வந்திருந்தீங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஒன்று தட்டி விட்டுருங்க. பாய் கைஸ், அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம்.